ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் அக்கா பேசுறேன். நான் எப்படியா இருக்கேன்? உனக்கு இப்ப என்ன வேணுங்கறத சொல்லு. என்கிட்ட சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. அது என்னோட பிரச்சனை இல்ல அக்கா. நீ எனக்கு மரத்தை அனுப்பி வச்சனா உனக்கு நான் பணத்தை தருவேன். அத வச்சு நீ சாப்பாடு வாங்கிக்கோ. நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கற. அது என்ன விஷயம்னாங்க ஐயா? வெறும் வயித்துல என்னால வேலையே செய்ய முடியாது. நீங்க எனக்கு ஏதாவது பார்த்து கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா ஐயா? அதுவும் சரிதான். சரி, ஒண்ணு நான் பண்றேன். உனக்கு கொஞ்சம் சாப்பாடு நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படியா? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நன்றி ஐயா. சாப்பாடு வருது, சுவையான சாப்பாடு. இது என்னது? இனிப்பா? ஹலோ முதலாளி, நீங்க எனக்கு தப்பான டப்பாவை அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வெறும் இனிப்புங்க மட்டும்தான் இருக்கு. பெரியவங்க சரியா தான் சொல்லிருக்காங்க. பால் குடுக்குற மாட்ட பல்ல பிடிச்சு பாக்குறியா? எனது என்னால இனிப்புகளை மட்டும் சாப்பிட முடியாது. எனக்கு சாப்பாடும் வேணும் இல்லைங்க ஐயா. உண்மையிலே பசிக்குதுன்னா உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ சாப்பிடணும். ஒருவேளை உனக்கு சாப்பிட பிடிக்கலனா அதையும் நான் திரும்ப வாங்கிப்பேன். அது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இனிப்புகள் சாப்பிடும்போது உனக்கு எவ்வளவு சுவை கிடைக்குதோ அதே அளவுக்கு எனக்கு நீ மரங்களையும் அனுப்பி வைக்கணும். அப்புறம் இன்னொன்னு கேட்டுக்கோ, இதுக்கான பணத்தையும் உன் சம்பளத்துல இருந்து நான் கட் பண்ணிடுவேன். என் சம்பளத்துல இருந்து கட் பண்ணுவியா? உண்மையாவா? எதுவும் இல்லாததுக்கு இது இருக்கிறதே மேலு. இதையாச்சும் எடுத்து சாப்பிடுவோம். இது நல்லா இருக்கு. ஏன் பூனை, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இது மனுஷங்க சாப்பிடுறது தெரியுதா? இது பூனைகளுக்கு எல்லாம் கிடையாது. போ இங்க இருந்து போ. நான் வேலை செய்யறேனா இல்லையான்னு பார்க்க யாருதான் போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். சரி, நாம போய் வேலையை பார்ப்போம். மரத்தை வெட்ட இந்த லக்கா கிளம்பிட்டான். ஒண்ணும் இல்ல, அந்த காரடி பயல்களை எங்கேயுமே காணோம்டா. மரத்தை வெட்டுறதுக்கு இது எவ்வளவு அருமையான நாள். லக்கா, என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டியோ? மரத்தை வெட்டாதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதடா. இந்த காட்டை காப்பாத்த நான் இருக்கேன். உனக்கு பயமே இல்லையாடா? ஒண்ணு இது என்னது? எப்ப பார்த்தாலும் இவனுக்கு சாப்பாடு ஞாபகம் தான். இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை நல்லாவே பயன்படுத்திக்கலாம். இது இனிப்புடா. இது ரொம்ப சுவையா இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும். இதாடா, உனக்கு வேணுமா வேணாமா? இல்ல இல்ல, இத குடுத்து என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியோ? இந்தாடா, ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு பார்த்தா அப்புறம் பேசு. இது ரொம்ப மென்மையா இருக்கு. இதோட வாசனை எவ்வளவு இனிமையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒண்ணு அவ்வளவு சுவையா இல்லையே. இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமோ? கண்டிப்பா. நீ ரொம்ப நல்ல வேண்டலக்கோ. அடே இருடா. ஏன் இனிப்பு மொத்தமும் போச்சே. ஆடா சாக். இப்ப போய் நான் இன்னும் கொஞ்சம் தான் எடுத்துட்டு வரணும். இது என் அண்ணனுக்கு, இது என் நண்பர்களுக்கு, எல்லாத்தோட அதிகமா இருக்கிறது எனக்கு. நண்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் நண்பா, இது உனக்காக தட்டோ. இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. இது என்ன? இது எவ்வளவு சுவையா இருக்குன்னு சாப்பிட்டு பாரு. வாவ், ரொம்ப சுவையா இருக்கே. என்ன சுவையா இருக்கா? அப்ப எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க, இத சாப்பிடுங்க. இது லக்கா கொடுத்தது. ஆமா, ரொம்ப சுவையா இருக்கு. இத தொடாதீங்க, இது அண்ணனுக்கு. அது பப்ளுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நீ வேட்டைக்காரங்கிட்ட நீ திருடி இருக்கன்னு தெரிஞ்சதுன்னா உன் மேல ரொம்ப கோவப்படுவான். ஆமா, ரொம்ப அவர் கோவப்பட மாட்டாரு. ஏன்னா லக்காவே தான் இத கொடுத்தோம். அப்படின்னா அப்ப அவங்க கிட்ட இன்னும் நிறைய இருக்கணும். கேட்டா கண்டிப்பா எங்களுக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலா அவனுக்கு கொஞ்சம் பழங்களை கொடுக்கலாம். நல்ல யோசனை. அவனும் நிறைய நமக்கு மிட்டாய்கள் கொடுப்பா. அடே பேராசை புடிச்ச பூனை, உனக்கு எப்படா இதுக்கெல்லாம் தைரியம் வந்தது? இன்னைக்கு என்ன பண்ற பாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வரும் நான் நினைக்கவே இல்லை. இனிப்பை சாப்பிட்டு வாழ வேண்டியதா இருக்கு. இதுக்கு மேல கேட்டாலும் சாப்பிட முடியாதே. இல்ல
இதுக்கு மேல என்னால கொஞ்சம் கூட சாப்பிடவே முடியாது. ஓ, எப்படியாவது வாந்தி எடுக்காம இருக்கணும்டா, இல்லடா என்னோட சக்தி எல்லாம் மொத்தமா போயிடுமே. நான் இதை ஒளிச்சு வச்சுட்டு தான் போகணும். என்னதான் இது எனக்கு பிடிக்கலனாலும் இப்போதைக்கு என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு. 3 வேளையும் சாப்பிடுறதுக்கு இனிப்புங்க. அந்த பெட்டியை கீழே போட்டுடாதீங்க. வாங்க வீட்டுக்கார, நான் தான் வந்திருக்க. உன்னுடைய ராஜா வந்திருக்க. உங்ககிட்ட இனிப்புங்க இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு பதிலா உனக்கு பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்க. இதை வாங்கிக்க வேணா நம்புறேன். பாபு, சீக்கிரம் அந்த பழங்களை எடுத்துட்டு வா, சீக்கிரம். வீட்டுக்காரா, இதை நம்ம பரிமாறிக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? சரி, உன் மௌனத்தனம் சம்மதம் எடுத்துக்கவா. என்ன இருந்தாலும் இவ்வளவு இனிப்புகளை நீ சாப்பிட போறது கிடையாது. அது உடம்புக்கு நல்லது இல்ல. இதனால சக்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு. நீங்க எதுக்குமே உதவாதுவங்க. என்ன வீட்டுல யாருமே இல்ல? இனிப்பு காலியா இருக்கு. கொஞ்சம் தேடி பாரு. உத்தரவு மகாராஜா. ஆமா, அது அப்படி எங்க வச்சிருப்பா? மகாராஜா, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. இது சாத்தியமே இல்லையே. எனக்கு தெரியும், இது அவன் கூடவே எடுத்துட்டு போயிருப்பா. என்ன இருந்தாலும் இந்த சுவையான விஷயத்த கண்டிப்பா வீட்டுல விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. வாங்க, அவனை போய் தேடி பார்க்கலாம். வாங்க வாங்க பசங்களா, வாங்க. சரி. இங்க ரொம்ப அமைதியா இருக்கு. இப்போ மரத்தை வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். திருட்டு போயிலக்கோ. ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் மாட்டிக்கிறேன். நீ திரும்பவும் வந்துட்டியோ? நீ எப்பவும் இந்த பாடத்தை கத்துக்கவே மாட்டியோ? என்ன பண்றேன்னு பாரு. உன்னை விட மாட்டேன். ஏய், ஓடாத, நில்லு. நில்லு லக்கோ, நில்லு. எடி, யாராவது காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. உன்னை விட மாட்டேன் லக்கோ. நீ எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. சரி நண்பர்களே, இப்போ அவனை தேடுறது உங்க கையில தான் இருக்கு. என் மூளை கெட்டு போயிடுச்சா என்ன? இந்த இனிப்புகளையே நான் நாள் பூரா சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது ரொம்ப மோசமான யோசனைங்க ஐயா, புரியுதுங்களா? திரும்பவும் அனுப்பிடாதீங்க. ஏ திருட்டு போயில லக்கோ. இல்ல, ஆனா பாக்க போனா இவனே ஒரு ஸ்வீட் மாதிரி தானே இருக்கான். ஒரு பெரிய ஸ்வீட் மாதிரி. இல்ல இல்ல, வேணா வேணா, வராத. நான் ஒண்ணும் பார்க்க மிட்டாய் மாதிரி எல்லாம் இல்ல. ஓ, மிட்டாய் இங்க இருக்கோ? இது ரொம்பவே நல்ல நாளு. மகாராஜா, அங்க பாருங்களேன். நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பாபு. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, என்னது? அடே, அது என்னோடதுடா. அடே, என்ன பண்ணிட்டாங்க? என்னைய அடிக்கிறாங்க. அது எனக்கு தான் கொடுத்தா. இது என்னதுதான், நான் தர மாட்டேன். அது இல்லடா, நான் செத்து போயிடுவான்டா. இத வாங்கிக்கலக்கோ. எங்களை விட இது உனக்கு தான் அதிகமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். என்னோடதே எடுத்துக்கோ. என்னோடது எடுத்துக்கோ. இப்போ உனக்கு நிறைய கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வேணாண்டா, நீங்களே இதை வச்சுக்கோங்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன் லக்கோ, நான் வேணா உனக்கு தேன் தரேன்டா. அப்புறம் நான் கொஞ்சம் பழங்கள் கொடுக்குறேன். எனக்குடா இது ஒரு நல்ல டீல். என்ன சொல்ற? ஓகே, நன்றி, ரொம்ப நன்றிடா. எடுத்துக்கோங்கடா, எல்லா இனிப்பையும் நீங்களே எடுத்துக்கோங்கடா. கடைசியா எனக்கு நல்ல உணவெல்லாம் கிடைச்சிருச்சு. பிரமாதம்டா, ஒரு வழியா அந்த இனிப்பு கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு.
இந்த மரம் ரொம்ப சரியா இருக்கும்டா. மதியம் வாக்கிங் போறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? அந்த சத்தம் உனக்கு கேக்குதாடா? என்ன சத்தம்னு? பையன் திரும்பவும் வந்துட்டான்டா. உண்மையாவோ? அவனை முண்டில ஆக்கலாம். சரி. ஏய் லக்கா, போது நிறுத்துறா. திருட்டு பையில லக்கா. போது நிறுத்து. ஓ அப்படியாடா? அப்ப என் செலவெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்களாடா? ஒழுங்கா இங்க இருந்து ஓடுங்கடா. அவனை பிடி. சரி. ஒழுங்கா நில்றா. ஏன் இல்லடா திருட்டு பையில? உன்னால பிடிக்க முடியாதுடா. ஐயா, புடிச்சிட்டேன்டா. இப்போ என்ன பண்ணுவ? என்ன காப்பாத்துடா. தம்பி டப்ளு, டப்ளு, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? டேய் தம்பி, நான் உன்னை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்.